அப்போ நமக்கு ஒரு லட்சியம் வேணும். குடும்பத்துக்கும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, படிப்புக்கும் சரி, எதிர்கால திட்டமிடுதலுக்கும் சரி, இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்ட விஷயங்கிறத நான் சொல்ல வரேன். கூடுமான வரைக்கும் தகாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கணும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத காரியம், இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குனாதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நம்மளால கவனிக்கவும் நம்மளால முடியும். ஏதோ பேசுகிறோம், போகிறோம், வர்றோம், சிரிக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே போகிறோம், இப்படி இருந்தால் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன வழி? வாழ்க்கை நம்முடையது. வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்து அதுக்கப்புறம் ஐயோ நான் விட்டுட்டேனே, தோற்று போயிட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு பின்னால் வருத்தப்படக்கூடாது. ஒரு முறை திருச்சியில் ஒரு மீட்டிங்கில் பேச போயிருந்தேன். அப்போ எனக்கு வயசு 20 வயசில் நான் எனக்கு பிரசங்கியாராக போயிருக்கேன். 3 நாள் மீட்டிங் சமயபுரம் டோல்கேட்டில். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குறேன். அப்போ இறங்கும் போது ஒருத்தர் கேட்டார், வயசானவர். அவர் தம்பி நீங்கள் உங்களுக்கு வயசு என்னன்னாரு. என்ன விஷயம் என்ன? இல்லை சொல்லுங்க என்னாரு. இல்லை நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட்லி அதெல்லாம் சொல்கிறது இல்லை. உங்களுக்கு வயசு என்ன, ஊர் என்ன, சாதி என்ன, உனக்கு அதெல்லாம் தேவையா? நான் பேச வந்தது செய்தியில் குறைறது கேட்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வேற பேச்சு, அதை இப்போ வேண்டாம் இல்லையா? அப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன காரணம், ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு 88 வயசாகுது. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது தான் சில காரியம் எனக்கு புரியுது. உங்கள் வயசு என்ன, இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களேன்னார். நான் சொன்னேன், வயசு 20 வயசு. இந்த 20 வயசில் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்க. ஆனால் என் வாழ்க்கையே எனக்கு இப்போ தான் விளங்குது. நிறைய காலங்கள் நான் இவ்வளவு உதாசீனப்படுத்திட்டேனேன்னு வருத்தமாக இருக்கு என்று அழுதார். 88 வயசு. அப்போ யோசித்து பாருங்க, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பிரயோஜனத்தில் ஓடி இருந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையும் வீணாக்கக்கூடாது. வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு எதிர்காலம். இன்னைக்கு எத்தனை பேர் வயசானவங்கள்லாம் அழுகிறாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் ஒன்றுமே சாதிக்கலை, என் வாழ்க்கையை பிரயோஜனம் இல்லாமல் கழிச்சிட்டேன். இன்னைக்கு நீங்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கீங்க, எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும். நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன். இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் முழு ஆத்துமா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை இந்த காலத்திலேயே நினைச்சு உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினா தேவனுக்காக பெரிய காரியத்தை நம்ம செய்யலாம், நிறைய காரியத்தை செய்யலாம். இப்போ 88 வயசு உள்ளவருக்கு நான் 20 வயசு உள்ள நான் பேசினப்போ தான் அவருக்கு விழிப்புணர்வு உண்டாயிருக்கு. இந்த விழிப்புணர்வு உண்டான பிறகு நான் எத்தனை வருஷத்துல என்னத்தை சாதிக்க போறாரு அவரு? சொல்லுங்க. பலனெல்லாம் போயிட்டு நடக்க முடியாது, போக முடியாது, தன்னிச்சையா ஒரு காரியம் செயல்பட முடியாது. இப்பதான் விழிப்புணர்வு வருது. இப்ப இந்த காலம் என்னாச்சு? 88 வருஷத்தை மனுஷன் வீணாதானே ஆக்கியிருக்காரு. உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நான் படிச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன், நான் எதிர்காலத்தில் நான் என்ன சாதிக்க போறேன், இப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட விஷயம். அந்த ஒரு துடிப்புணர்வு எனக்கு அப்பவே இருந்ததுனால செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த சமயத்திலேயே ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என் கூட ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இதை மாதிரி ஒரு ஸ்டூலை போட்டு அந்த ஸ்டூலில் தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு வரும்போதே பிஸ்கட் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் தான் பாஸ்டர், எல்லாரும் எதுக்கு உட்காரணும். நான் பைபிள் எழுத்து கூட்டி தான் படிப்பேன். படிக்க படிக்க அவங்க சொல்லணும். நான் பாட்டு பாடுமே அவங்க கை தட்டணும். லாஸ்ட்டில் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுப்பேன். அந்த தண்ணியும் பிஸ்கட்டையும் வச்சுக்கிட்டு. இது விளையாட்டாக இருந்தாலும் உண்மையை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ தெரியல, அந்த இடத்துல என்னோடு கூட விசுவாசியா, எனக்கு விசுவாசியின் நிலையில இருந்தவங்க இன்னைக்கு 3/4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க விசுவாசிகளை சர்ச்சைக்கு போயிட்டு இருக்காங்க. நான் படிக்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் எனக்கு விசுவாசிகள். அது ஒரு மனநிலை.
அந்த ஒரு மன எண்ணம், நான் ஒரு பாஸ்டர், அப்ப என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய தோற்றம், என்னுடைய நடத்தை, என்னுடைய குணம், இது எல்லாமே அந்த படிக்கிற காலத்திலேயே மாறுச்சு. எவனோடையும் போய் விளையாட மாட்டேன், ஏன், நான் பாஸ்டர். இது உங்களுக்கு நினைக்கலாம் ஒருவேளை நம்ம பெருமைன்னு. இல்லை, என்னை கர்த்தர் அப்பயே பிரித்து எடுத்தாருன்னு தான் நான் சொல்ல முடியும். அப்போவே அந்த நிலையில் நான் அப்படியே மாறி போயிருந்தேன்னா இன்னைக்கு இங்கே வந்திருப்பேனாங்கிறது டவுட்டு. உண்மையை சொல்கிறேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றணும், நம்ம ட்ரை பண்ணணும். கர்த்தர் மாற்றுகிறது ஒரு விதம், கர்த்தர் மாற்றுகிறதற்கேற்றவனாக நம்ம நடந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அப்போது எல்லாரையும் கூட்டு வச்சு நடத்துவேன். 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்படிதான். சண்டே ஞாயிற்றுக்கிழமை 6ஆவது நான் நடத்துவேன். எங்கள் அப்பா அங்கே தனியாக நடத்துவாங்க, நான் இங்கே நடத்துவேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் மன முதிர்ச்சி, நான் செய்யணும். அதில் எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது விசுவாசியாக வந்துட்டு இருந்த பையன் இன்னைக்கு என்னுடைய கிளை சபையை அவர் தான் நடத்திட்டு இருக்கார். அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் இன்னைக்கு எனக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம எடுக்கிற அந்த தீர்மானங்கள்ல உறுதியாக இருப்போமானா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட பாவத்திலோ உலகத்திலோ சிந்தாமல் சிதறாமல் கிராஸ் பண்ணாம லைஃப் கரெக்டாக போயிட்டு இருக்கும். வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையை வீணடிச்சுட்டு வருத்தப்படுறாங்க தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இதெல்லாம் கற்றுக்கொண்டு நடக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அந்த சாட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற சமயத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அது மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு ஆராதனை நடத்துவேன். ஸ்கூல் முடிச்சு வந்தேன்னா வந்த உடனே யூனிஃபார்மை கழட்டி வைப்பேன். கழட்டி வச்சுட்டு உடனே அடுத்தது குளிப்பேன், ட்ரெஸ் மாற்றுவேன், அடுத்த பேண்ட்டு கால் சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு கையில் ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஊழியத்துக்கு போயிடுவேன். ஒவ்வொரு தெருக்களாக போய் நான் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வயசில் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் வாங்கி வைப்பாங்க, சில பேர் அதில் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கேன். 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில். இப்போ நீங்கள்லாம் அதெல்லாம் செய்யணும். பிள்ளைகள், அந்த ஒரு மன முதிர்ச்சியில் நீங்கள் வரணும், அந்த ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ளே வரணும். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே செய்வேன். ஆனால் காலப்போக்கில் அந்த பிள்ளைகள் திருந்துகிற சில திருத்தங்களை தெருக்களில் பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு மதிப்பை கொடுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து நடத்தணுங்கிறத விரும்பினாங்க. அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் அப்படியே படிக்கிற காலத்தில் அந்த ஊழியங்கள் தான் படித்து முடிச்சுட்டு அப்படியே ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ளேயே வந்தாச்சு. அந்த நாட்கள்ல இருந்தே அந்த ஊழியம் தான். இதனால் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் சின்ன பிள்ளை, நாளைக்கு நீங்கள் ஒரு குடும்பஸ்திரீ. அதற்கு நம்ம ஆயத்தப்படணும். நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்கு. இது நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். சிரிப்பு, கிண்டல், தமாஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இது பின்னாட்களில் நம்முடைய வாழ்க்கையை இழக்க செய்யும், வருத்தம் அடைய செய்யும். ஒரு பாட்டு ஒன்று உண்டு, பழைய காலத்து பாட்டு, யாருக்கும் இங்கே தெரியுமா தெரியல. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. யாருக்காவது தெரியுமா அந்த பாட்டு? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. பாமாலையில் உள்ள பாட்டு, சிஎஸ்ஐயில் பிஎஸ்சி பாமாலையில் உள்ள பழைய காலத்து பாட்டு. இப்போ காலத்தினுடைய அருமையை வெளிக்காலத்தை அறிகிறது ஒரு பக்கம், நம்ம காலத்தை முதல்ல அறிஞ்சிக்கணும். நான் யாரு, ஃப்யூச்சரில் நான் யாராக இருக்க போகிறேன், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். நல்ல பொம்பளை பிள்ளைகள் குடும்ப விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், குடும்பத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ளணும், சமையலை கற்றுக்கொள்ளணும், சாமர்த்தியங்களை கற்றுக்கொள்ளணும். பெரியவங்க இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். என் பிள்ளை படித்தா போதும் அப்படி கிடையாது. எவ்வளவுதான் படித்து விமானமே ஓட்டினாலும் அந்த பிள்ளைகளுக்கு அறிய வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர் கற்றுக் கொடுக்கறத பிள்ளைங்க கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டாதான் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுங்கிறத சரியாக நம்ம என்ன செய்யணும், அலசி ஆராய்ச்சி நம்மளை சரிப்படுத்தி கொள்வது முக்கியம். அதனால வாழ்க்கையின் காலத்தை வீணாக்காது. இது இப்படியே டாக்ஸ் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் வளர்ந்து வருகிற காலத்தில்
இது அப்படியே ஒரு ஜெப குறிப்பு ஒன்று ரெடி பண்ணேன். ஜெப குறிப்பு, இந்த ப்ரேயர் கார்டு ஒன்று ரெடி பண்ணி, இந்த கார்டை அப்போது எனக்கு போய் டைப் பண்ணுறது அல்லது ப்ரெஸ்ஸில் கொடுத்து அடிக்கிறது அந்த அளவுக்கெல்லாம் வயசு பத்தாது. ஒன்று செய்தேன், நான் அப்படியே பேப்பரில் எழுதினேன். பேப்பரில் எழுதி அவங்களுடைய விலாசங்களுக்குரிய காரியங்கள்லாம் எழுதி அதை அப்படியே எங்கள் அப்பாட்ட கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதுக்கு தான் நான் சேர்த்து வைப்பேன், காசெல்லாம் சேர்த்து வச்சு ஜெராக்ஸ் எடுத்து அதை அப்படியே A4 சைஸ் பேப்பரில் டபுள் சைடாக எழுதி அதை அப்படியே கட் பண்ணி இதை ஒரு 10 பேருக்கு கொடுக்கறது. உங்கள் ஜெப குறிப்பை எழுதி கொடுங்க, உங்கள் ஜெப குறிப்பை எழுதி கொடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஏன் இஷ்டத்துக்கு நானாக அப்படி செய்த நாட்கள் உண்டு. இதில் நிறைய பேர் எழுதி கொடுப்பாங்க. அது என்ன ஒரு பெரிய ஆளாக நினச்சி அப்படி எழுதி கொடுக்கறது. அவங்க வேதனைகள் அவங்களுக்கு தானே தெரியும். அப்படி எழுதி கொடுக்கும்போது அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவேன். இது அப்படியே இது எனக்கு சின்னதில் இந்த பழக்கம். இப்போ என்னாச்சுன்னா, பல சபைகளுக்கு நான் கன்வென்ஷனுக்கோ மீட்டிங்களுக்கோ போகும்போது சபை வளர்ச்சிக்கான சில ஆலோசனைகளை கொடுக்கறது உண்டு. அதில் ஒவ்வொரு விசுவாசிகள் கையிலையும் அந்த 10 ஜெப குறிப்பை கொடுத்துட்றது. இப்போ இந்த பையன்னா அந்த பையனுக்கு ஒரு 10 ஜெப குறிப்பு. இதை நீங்கள் என்ன செய்யணும், முதல் ஜெப குறிப்பு நீங்கள் உங்களுக்கு என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணுமோ அதை சபையில் கொண்டு வந்து வைக்கணும். மிச்சம் உள்ள 9 ஜெப குறிப்பு மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வாங்கிட்டு வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சபைக்கு வர்றீங்க, உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்க தெரியும். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. எத்தனை பேர் அறிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ பேர் தன் பிரச்சனையினால தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. ஈவன் இப்போ +2 10th படிக்கிற பிள்ளைகள் கூட மார்க் கிடைக்கல, பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் உண்டு. இங்கே என்ன காரணம்? அறியாமை. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு யாரு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்துறது யாரு? அப்போ இதை நம்ம தான் செய்யணும். அப்போ உங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு 10 ஜெப குறிப்பை நீங்க வாங்கிட்டு வரணும். ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதாவது ஜெபிக்கணும்னா நீ எழுதி கொடு, எங்க சர்ச்சில் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண சொல்றோம், எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர்கிட்ட கொடுத்து நான் ஜெபம் பண்ண சொல்றோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவ்வளவுதான். அவங்க அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்து பாஸ்டருடைய கையில் கொடுத்துடணும். இப்படி கொடுக்கும்போது பாஸ்டர் என்ன செய்வாங்க, பாஸ்டர் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்க சபையில் இந்த பெயர் கொண்ட ஒரு நபர் உங்க ஜெப குறிப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணியிருக்கிறோம், உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். இப்ப இங்க இருந்து சபைக்கு வந்தது ஒரு 100 பேர், சபைக்கு அல்லாத ஒரு 101வது ஆளு சந்திக்கப்படுது. அப்ப இதனால நம்முடைய சபை என்ன செய்யுது, மற்ற ஜனத்திற்கு ஆறுதலா இருக்குது. இதுக்கு காரணம் யாரு? ஒரு சின்ன பையனா கூட இருக்கலாம். அந்த அழிந்து போகிற ஆத்துமா ஆண்டவர் அறிவதற்கு அது ஏதுவா இருக்கு. இது எத்தனை பேர் செய்கிறீங்க நீங்க சபையில? கைதிஜி காட்டுங்க பார்க்கலாம். யாரும் செய்யல. இன்னையிலிருந்து நீங்க அப்படி செய்ய ஆரம்பிங்க. உங்க மூலமா பைபிள் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். உலகத்துல எவ்வளவுதான் சம்பாதிச்சு எவ்வளவு மேன்மையா நம்ம வாழணும்னு நினைச்சாலும் இது எல்லாம் பூமிக்குரிய வாழ்க்கை, பூமியோட போயிடும், அதுல ஒண்ணும் கிடையாது. ஆனா அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு நீங்க ஆறுதலா இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஆத்துமாவையும் பரலோகத்தை கொண்டு வரும். நான் நிறைய காலேஜஸ்ல அப்படி கொண்டு கொடுப்பேன், நிறைய ஸ்கூல்ல கொண்டு கொடுப்பேன், நிறைய இடத்துக்கு போவேன். இப்போதான் மோஸ்ட்லி போகிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, ஊழியங்கள் கொஞ்சம் வளர்ந்து மாறி போச்சு. ஆரம்பத்தில் சில ஸ்கூல்களுக்கு நான் தேடி போவேன். ப்ரேயர் டைமில் ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறேன்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்டுட்டு, ஹெச்எம்கிட்ட கேட்டுட்டு பேசுவேன். அப்படியே ஜெப குறிப்பு எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணுவேன். ஒரு 100 ஜெப குறிப்பை வாங்கிட்டு வருவேன். உட்காந்து ஃபோன் பண்ணுவேன், எல்லாருக்கும் விசாரிப்பேன், பேசுவேன். அநேக சபைகள் அப்படி வளர்ந்துருக்குது. தயவு செய்து நீங்க இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, 1 சபை வளரும், 2 நீங்க ஆண்டவருடைய பணியை செய்கிறவங்களா மாறுவீங்க, 3 அழிந்து போகிற ஆத்துமா ரட்சிக்கப்படும், 4 கர்த்தருடைய நாமம் உங்க மூலமா மகிமைப்படும்.
நீங்க ஒன்றும் பெருசா சாதிக்க வேண்டியதில்லை. 4 ஜெப குறிப்பை எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து, உனக்கு எதுக்காவது ஜெபம் பண்ணணும்னா நீ எழுதி கொடு, உனக்கு ஏதாவது ஜெபம் பண்ணணும்னா எழுதி கொடு. நீங்க போகிற இடங்கள்ல உங்க பேக்ல இதை வச்சுக்கோங்க. அந்த ஜெப குறிப்பு நீங்க எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி சர்ச் நேம் போட்டு அதை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா எல்லார் கையிலையும், சபைக்குள்ள வர்றது 100 பேர் இருப்பாங்க, ஆனா சபைக்கு வெளியில 10,000 பேர் இருப்பாங்க இந்த சபையை சார்ந்தவங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்ப இதனால நம்முடைய சபை வளரும். அப்போ உங்களுக்கு மனநிலையில சபைக்காக நீங்க என்ன உழைக்கிறீங்க, ஒரு வளர்ச்சி. இது சின்ன பிள்ளைங்க கூட செய்யலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நான் எழுதி வாங்கிட்டு வர்றேன், வாங்க. ஜெபிக்கிறதுல யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. சர்ச்சைக்கு வாணி யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதை நீங்க எத்தனை பேர் செய்வீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல தைரியம் உயர்த்துங்க. இது ஆண்டவருடைய வேலை. அதனால நம்முடைய சபை உண்மையை சொல்றேன், ஒரு பாவி மனம் திரும்போது பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நீங்க நல்லா சம்பாதிச்சு பெரிய டாக்டரா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாடி கட்டி வீடு கட்டி நல்லா வாழ்றதுல பரலோகம் சந்தோஷப்படும் சொல்லலை. உங்க மூலமா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமா மனம் திரும்பணும். உண்மையை சொல்றேன், என்னுடைய கால் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் இப்போவுமே அந்த கட்டை விரலில் இருக்கிற நகம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். நான் எங்கே போனாலும் ஷூ தான் போடுவேன், எங்கே போனாலும் பேண்ட் போட்டு இன் பண்ணி. என்னுடைய கதையெல்லாம் சொல்ல போனால் சாட்சி சொன்னால் அது ரொம்ப நேரம் பெருசாக போகும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நான் அப்படிலாம் வளர்ந்தேன், கர்த்தருக்காக அப்படிலாம் நான் இருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வேற ஒன்று நான் கதை விடலை வந்து, சரியா? அப்போது ட்ராக்ஸ் கொடுப்பேன். காலையில் எழுந்திரிச்சு காலேஜ் பேக்கை தூக்கி மாட்டிட்டு அது உள்ளுக்கு ஃபுல்லாக ட்ராக்ஸ் வச்சுப்பேன். ஏரியாவா போய் கொடுப்பேன். 8 கிலோமீட்டர் நடப்பேன் ஒரு நாளைக்கு. அப்படி அலைஞ்சு திரிஞ்சு கொடுக்கறதுல ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிறதுனால அந்த கால் நகம் நினைச்சு அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் காலை பார்க்காதீங்க, காலு வளையல நகம் சொல்றேன், சரியா? அப்போ ஏன் சொல்றேன்னு சொன்னா, அப்போ அந்த எங்கெங்க போய் ஒரு கிராமத்துல போய் இப்படிதான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு சுவிசேஷ கூட்டம் மாதிரி நடத்திட்டு வந்தேன். எங்களுக்கு ஆச்சு, நான் விளையாட்டாக தான் போனேன். அப்போ எனக்கு 19 வயசு. என் பெரியம்மா பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வயசு 18. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டு FM மைக்கு அதில் பேசுறது, விளையாட்டாக போகிறேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்துகிறோன்னு சொன்னேன். அவன் சிரிக்கிறான், மணி 6 மணி ஆகிட்டு எங்கே நடத்த போகிறோன்னு. நீ வாடா, நீ நம்ம போவோம், நான் மீட்டிங் பிரசங்கம் பண்ணாமல் நம்ம வரப்போகிறது இல்லைன்னு. போனோம், மீட்டிங் ஆரம்பித்தோம், ஒரு இடத்துல ரெடி பண்ணோம். ஒரு வீட்டு அம்மாட்ட போய் டாக்ஸ் கொடுத்தோம், அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அவ்வளவுதான். அந்த வீட்டை அப்படியே வாசலில் கொஞ்சம் கூட்டி ரெடி பண்ணிடுங்க அம்மா, ஒரு டேபிள் தூக்கி போடுங்க, ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடத்துகிறோன்னு. டேப் ரெக்கார்டரை போட்டு விட்டு பாட்டு ஒன்று போட்டு விட்டேன். பாட்டை போட்டு விட்டு அந்த பையன்களை கூப்பிட்டு இந்த பையனோட போய் இந்த வீடுகளுக்கெல்லாம் டாக்ஸ் கொடுத்து எல்லாரும் 7 மணிக்கு ஜெபம் இருக்குது வர சொல்லுன்னு சொன்னேன். பாட்டு போட்டு விட்டுன்னு ஜனங்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லேஜில் ஜனங்கள் கூட ஆரம்பித்தோன்னே 7 மணிக்கு ஜெபம் வந்துட்டு எல்லாரும் ஆட்கள்லாம் வர்றாங்க. ஒரு பாட்டு அவர் தான் பாடினார், ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தவர் தான் பாடினார். 18 வயசு அவருக்கு. அவர் எல்லாம் பாட்டு பாடினார், ஜனங்கள் கூடிட்டாங்க. நான் எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சு எல்லாருக்கும் ஆல்டர் கால் கொடுத்து ஜெபம் பண்ணி பெரிய சந்தோஷமா போச்சு. அவனுக்கு ஆச்சரியம். எல்லாம் நடந்துச்சு. எல்லாம் நடந்து முடிச்ச எல்லாம் விளையாட்டு தான். இது ஒரு பெரிய ஆவியானவர் நடத்தினாருன்னு நான் சொல்லலை, சின்ன பிள்ளைத்தனமா செஞ்ச காரியம்தான். அப்படி போயிட்டு நடத்திட்டு வந்தோம். நடத்தி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க, சரி நாங்கள் கிளம்புறோம், ரொம்ப சந்தோஷமா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு கிளம்புறோன்னா, ஐயா நீங்கள் போகக்கூடாது, இருங்க 2 பேரும் சாப்பிட்டு தான் போனேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்தார், கோழி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிறாங்க. பாருங்க, சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு மேலே லாஸ்ட் பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டு வந்தோம். அந்த மாதிரி நடத்திட்டு வந்த ஊரில் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், அதுக்கு பிறகு 5-6 வருஷம் கழிச்சு, ஆமாம் சில வருஷங்களுக்கு பிறகு இப்போ அந்த ஊரில் ஒரு பாஸ்டர் கன்னியாகுமரியிலிருந்து வந்து அங்கே ஒரு இடம் வாங்கி சர்ச்சு கட்டி அந்த காஸ்பல் அறிவிச்சுமே அந்த ஆட்கள் எல்லாம் அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த சர்ச்சில் ஒரு பேப்டிஸ்டம் கொடுக்கணும், கம்யூனியன் கொடுக்கறதுல அப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அன்னைக்கு காஸ்பல் தான் அறிவிச்சுட்டு வந்தேன், கம்யூனியன் கொடுக்கல, இல்லை அதுக்கு இப்போ நான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு தரிசனத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார். உங்க வாழ்க்கையை நாட்களை விரயமாக்க கூடாது. ஒரு நாளும் கற்றுக்கொள்ளுதலாக மாறணும். அப்போ நான் இந்த அளவுக்கு ஆண்டோட கிருபையினால உருவாக்கப்பட்டு தேவன் இன்னைக்கு
பல ஊர்களில் பல இடங்களில் பலருக்கு முன்பாக பல மீட்டிங்கில் நிறைய ஜனங்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான ஒரு மத்தியிலையும் பேசுவதற்கு தேவன் கிருபை செய்கிறார். இதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட வழி விலகக்கூடாது. கர்த்தரை மட்டும் முன் வச்சு போகணும். கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும். வாழ்க்கையில் 4 விதமான வாழ்க்கை இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் கர்த்தருக்குரிய விஷயம். 2வது தனிப்பட்ட வாழ்க்கை. 3வது குடும்ப வாழ்க்கை. 4வது சமுதாய வாழ்க்கை. தெரியுமா அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு? இந்த 4 வாழ்க்கையும் நம்ம வாழ்வதற்கு தான் அந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். நம்ம ஏதோ பள்ளிக்கூடம் போகிறோம், படிக்கிறோம், குடும்பம் பண்ணுறோம், ஏதோ சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சைக்கு வந்துடுறோம். கிடையாது. 4 விதமான வாழ்க்கை. முதலாவது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். நான் யாரு? நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. சபையில் நான் யாரு? கர்த்தருடைய பிள்ளை. ஊழியக்காரருக்கு முன்னாடி யாரு? நான் விசுவாசி. என் குடும்பத்துக்குள்ள நான் யாரு? வாத்தியாருக்கு முன்னால நான் யாரு? நான் வேலை செய்கிற இடத்துல நான் யாரு? நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கங்க அதற்கேற்ற மாதிரி செயல்படணும். இது தனிப்பட்ட வாழ்க்கை. 2வது ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தரோடு கூட இருக்கிற ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, பைபிள் படிக்கிறது, காலையில் எழுந்திரிச்சா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்தில் நம்ம வளரணும். இது தேவனுடைய வாழ்க்கை. கர்த்தரோடு கூட நெருங்கி உறவாடுகிறது, கர்த்தருக்குள்ள வளருகிறது. 3வது குடும்ப வாழ்க்கை. குடும்பத்துக்குள்ள நீங்க யாரு? கல்யாணம் பண்ணவங்க தான் இல்லை, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் கூட நம்மளும் ஒரு குடும்பத்துல தான் இருக்கணும். இப்போ குடும்பத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னா குடும்பத்துக்குள்ள என்னால என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ள என்னால என்ன பிரயோஜனம்? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னா பொம்பளை பிள்ளையால தாய்க்கு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளை படிச்சுட்டு கலெக்டர் ஆக போகுது, உண்மை. நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டுக்குரிய காரியங்களை பார்க்கணும்ல. ஒன்று ஹெல்பிங், 2வது நீ கற்றுக்கொள்ளணும். சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறதற்கு நேரம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இல்லாத போனால் அவங்களுடைய ஃபியூச்சரில் பாதிப்பு ஏற்படும். அதுக்கு அன்னைக்கு நீங்கள் போய் கை கட்டிக்கிட்டு நிற்கணும். அதனால் கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் உங்கள் பிரயோஜனத்துக்காக. ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி 3 மாதம் கழித்து நான் போயிருக்கேன் ஒரு வீட்டுக்கு. டீ இவர் போய் போட்டார். நான் கேட்டேன், என்னையா காரணம்? நீங்கள் போடுறீங்களே? ஒய்ஃபுக்கு டீ போட தெரியாது. ஒய்ஃபுக்கு டீ போட தெரியாது, டிவி தான் போட தெரியும். அப்படியெல்லாம் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? வளர்க்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி வளரவும் கூடாது. தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பின்னாட்களில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சபையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சபை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற இடம் தான் சபை. உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. சபையில் வந்து கையை தட்டு அல்லேலியா போடு இதோட முடிச்சு கேட்கறது இல்லை. அனைத்து விஷயத்துக்கும் உனக்கு சபை தான் உலகமே. நீ வெளியில் கற்றுக்கக்கூடாது. உனக்கு எல்லாமே சபை தான் கற்றுக் கொடுக்கணும். சபையில் தான் நீ கற்றுக்கணும். சபையில் உருவாகணும், சபையில் வளரணும், சபையில் முன்னேறணும், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஒரு நல்ல குடும்பஸ்தனாய் குடும்பஸ்திரியாய் விளங்கணும். வெளியில் போனீங்கன்னா நல்ல பெயர் சொல்கிறவங்களா வாழணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ளணும். உலக போதனைகளை எடுத்துக்க கூடாது. நான் இத்தனை வயசு வரைக்கும் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்ட இருந்து தகாதவைகளை கற்றுக்கொள்வது தப்பு. உன் ஃப்ரெண்டுக்கு சபையிலிருந்து உன் குடும்பத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாயிரு. அங்கிருந்து நீ கற்றுக்காத. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். மரண காலம் வரைக்கும் உங்களை யாரும் ஒரு குறை சொல்லாதபடிக்கு நீங்கள் நடந்துக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நான் சொன்னேன், எனக்கு என்னோட 6ஆம் வகுப்பு படித்த பையன் இன்னைக்கு எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்காருன்னு. அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அவர் கல்யாணத்தை நடத்தி வச்சதில் இன்னைக்கு அவருக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவங்க பாஸ்டர் சொல்லுவார், என் சபையில் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க பொண்ணு, ஆனால் ஒரு பிரச்சனையே இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தவர் ஜோஷோ பிரதர் தான், உங்கள் உடன் ஊழியராக இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய மாமனார் அப்படித்தான் சொல்லுவார் திருநெல்வேலியில். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, எங்கே கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நமக்கு அப்படி இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் பாஸ்டர் கூட சில காரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கே கற்றுக்கொள்றாங்களோ அது அப்படியே இருக்கு. அப்போது நம்முடைய சபைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒழுங்குகள். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு படுக்கணும், எத்தனை மணிக்கு படிக்கணும், எத்தனை மணிக்கு எந்த வேலையை செய்யணும்,
நமக்கு நாமே ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக்கணும். அந்த ஒழுங்கு தான் முதல்ல சபைக்குள்ள வந்த உடனே உண்மையிலே சபையில் இருக்கிற சில ஒழுங்கை தான் நான் கவனிச்சேன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு, எல்லா காரியத்திலையும் ஒரு ஒழுங்கு, வீட்டுக்குள்ள ஒரு ஒழுங்கு. உங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருளை எங்க எடுக்கிறீங்களோ எடுக்கிற இடத்துல எடுக்கிறவங்க எடுத்த இடத்துல வைக்கணும். அப்படி வச்சா அந்த வீட்டு சண்டை இருக்காது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் விட்டா நிறைய பேசுவேன், நீங்க கேட்கறதுக்கு எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, மணி ஆயிடுச்சு. அதனால நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம வளரணும், பெரியவங்க வளர்க்கணும். அது பெருசா போனோன்னு திருந்திரும். எப்படி திருந்தோம்? நீங்க கற்றுக் கொடுக்கலன்னா தானே எப்படி திருந்தோம்? தப்பு. அதனுடைய வாழ்க்கைக்கு நீங்க கெடுதலா இருக்கக்கூடாது. பெரியவங்களை மனம் உடைக்கிற மாதிரி பிள்ளைங்க நடந்துக்கவும் கூடாது. உங்க அப்பா அம்மா சொல்ற விஷயத்த கேட்கணும், அதுக்கு மிஞ்சி காரியங்களை செஞ்சு நன்மையின் காரியத்துல வளரணும். நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய வளர்ச்சியின் காரணம். இப்போ வேதத்திலிருந்து ஒரு ஆலோசனையை நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போறேன். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? சங்கீதங்களின் புஸ்தகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம் தான். சங்கீதங்களின் புஸ்தகம், முதலாம் சங்கீதம். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும், சரியா? எல்லாரும் எடுங்க இந்த வசனத்தை. முதலாம் சங்கீதத்துல 1 to 3 வசனம் வரை எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் சத்தமா படிங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய தேங்க்யூ. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நீங்க எத்தனை பேர் முன்னாடி படிச்சிருக்கீங்க? முன்னாடிலாம் நான் பல முறை படிச்சிருக்கேங்க. நீங்க கை தட்டி காட்டுங்க. 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் வாசிங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. 2வது, பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது. 3வது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. என்ன செய்யறது? நடக்கவும் கூடாது, நிற்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. இது எங்க? இந்த 3 காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை அது எப்படி இருக்கும்? இறுதியில அழிவிற்குரியதா இருக்கும். ஒரு மனுஷன் சரியில்லை. சில பேர் சொல்லுவாங்க, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்க வேண்டியதானே. நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் எப்படி கேட்கறது? நல்ல விஷயத்தை யார் சொல்லணும்? நல்லவங்க தான் சொல்லணும். அப்போ நல்ல விஷயம் சொல்றாங்கிறத எல்லாத்தையும் கேட்ட முடியுமா? கேட்கக்கூடாது. முதல்ல அவங்க எப்படிப்பட்டவங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது அவசியம். 2வது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில், இதெல்லாம் நம்முடைய சாட்சியை கெடுத்துரும். சிலரோட கூட நம்ம வண்டியில ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நான் கொஞ்சம் தூரம் வரேன்னு ஒருத்தர் கேட்டு போறாங்க. இவன் யாரா இருப்பான்? இன்னொருத்தருடைய மோதிரத்தை திருடி வச்சிருப்பான். அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக அவன் போறதுக்கு வண்டியை கையை காட்டுவான். இவன் ஏதோ நின்றுகிட்டு இருக்கிறான்னுங்கிறதுக்காக நீங்க ஏற்றிக்கிட்டு போவீங்க. பின்னால ஒரு ஆள் இந்த மோதிரத்தை துரத்திக்கிட்டு அவன் வருவான். இவன் அங்கிருந்து வந்த ஒன்று அந்த வண்டியை மறைப்பான். நீங்க யாரு? எதக்கப்பட்டு ஏற்றிக்கிட்டு போன நீங்க வண்டியில உட்கார்ந்து இருக்கிறவன் யாரு? மோதிரம் திருடிக்கிட்டு வர்றவன். இவன் வந்த உடனே வண்டியை மறைப்பான். வண்டியை மறைச்ச உடனே இவன் ஏன் மறைக்கிறான்னு நீங்க முறைப்பீங்க. அவன் முறைச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான்? 2 பேரும் இறங்கடா கிழம்பான். உங்களுக்கு என்னன்னே தெரியாது. யாரால? அது மோதிரம் எடுத்துட்டு போனான். 2 பேரும் சேர்ந்து அவன் எடுத்துட்டு வந்தான், இவன் வண்டியில ஏத்திட்டு போனான். 2 பேரையும் பிடிச்சி உள்ள போடு. 2 பேருக்கும் பிரச்சனை. யாரால வந்தது? நீ யாரோட பழகுறங்கிறது ரொம்ப முக்கியம். நீ யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க ஐக்கியம் வச்சிருக்கிற ஃப்ரெண்டு யாரு? ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கூட கிடைக்காத போகும். ஏன் தெரியுமா? நீங்க யாரோட நட்பு வச்சிருக்கிறீங்கிறத பொறுத்து. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, ஆனாலும்
நீங்க யாரோட பழக்க வழக்கம் வச்சிருக்கிறீங்களை பொறுத்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தகாதவங்களோட நட்பு வச்சிருக்க கூடாது. அப்ப அவனை எப்படி தெரிஞ்சுக்க உங்களுக்கு? இதனாலதான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தருக்கு பிரியமானவங்களை கர்த்தர் நமக்கு இணைப்பார். தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத காரியம் இருக்கும். அப்ப இந்த 3 விஷயத்தையும் ஒரு மனுஷன் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? 3 விஷயம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசகார உட்கார இடத்தில், இது 3 செய்யாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் முதல்ல கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும். இதனால தான் நான் சொன்னேன், ஸ்கூல் படிக்கும்போது கூட பைபிள் எடுத்துட்டு தான் போறேன். நான் பைபிளை நேசிப்பேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்போதுமே, நீங்க ஸ்கூல் போகும்போது உங்க பைய வெயிட்டா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன புதிய ஏற்பாடை உள்ள வச்சுக்கோங்க. எத்தனை பேர் செய்வீங்க? உண்மையை சொல்றேன், நான் பைபிளை சுமந்தேன். இன்னைக்கு பைபிள் என்ன சுமக்குது? நீங்க அதை செய்யுங்க. ஒரு சின்ன புதிய ஏற்பாடை எடுத்து பையோட வச்சுக்கோங்க. அந்த பைபிளை நீங்க சுமக்கணும். பைபிளை கொண்டு போகணும். அது பைபிளை கொண்டு போறது அற்பமா நினைக்க கூடாது. பைபிளை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்துறோமோ பைபிள் நம்மளை உயர்த்தும். பைபிளை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பப்ளிக் பண்றோமோ பைபிள் நம்மளை பப்ளிக் பண்ணும். இந்த பைபிளுக்கு நீங்க எதை செய்கிறீங்களோ அந்த பைபிள் உங்களை செய்யும். அது பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், பைபிளை நீ கனப்படுத்தினா பைபிள் உன்னை கனப்படுத்தும். இந்த பைபிள்ல எல்லாம் இருக்கு. பைபிளை நேசிங்க. சில பேருக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை. பைபிள் படிக்க நேரம் இல்லை. சாப்பிட நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. பைபிள் படிக்க நேரம் இல்லை. தயவு செய்து நீங்க அப்படி செய்யாதீங்க. நான் உண்மையிலே இந்த பைபிளை நேசிச்சு, பைபிளை படிச்சு, பைபிளின் காரியத்திலிருந்து தான் இன்னைக்கு உங்க மத்தியில நிக்கிறேன். பல இடங்கள்ல நிக்கிறேன். இதுக்கு காரணம், நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்லையும் தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன். ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க இடத்துல ஒரு 20 பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்க்கு வருவாங்க. நான் நடத்துகிற ஃபெல்லோஷிப் தரங்கம்பாடியில் வச்சு நடத்துகிறேன். 2 நாளைக்கு 25, 26 செவ்வாய் புதன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பைபிளை நம்ம நேசிச்சா பைபிள் நம்மளை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அப்போ இந்த 3 காரியத்தையும் செய்யாம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம்னா எது? ஏதோ சொத்துக்கள் சுதந்திரங்கள் இருக்கிறது ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய வேதம் நம்ம கையில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்பதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவன் எப்படி இருப்பான் தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனத்தை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் என்ன செய்தாலும் அது வாய்க்கும். வாய்க்கும்னா நடக்கும். அவன் வெற்றி பெறுவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. குடும்பத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் நமக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். நமக்குன்னு ஒரு காலத்தை தேவன் வச்சிருக்கிறார். அந்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிற வரைக்கும் அவருடைய கையில் நம்ம அடங்கி இருக்கணும். கீழ்ப்படிய வேண்டியவங்களுக்கு கீழ்ப்படியணும். கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லும் போது முறைக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா காரியத்திலையும் அடக்க உடக்கத்தோடு நடந்துக்கணும். அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு நாள் ஒரு காரியத்தில் நீ முரண் பிடிப்பாயானா ஒரு நாள் ஒரு காரியத்தில் நீ தலை குனிய வேண்டியதா இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தார். அப்ப எல்லா காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த காலத்துல
இலையுதிராது இருக்கிற மரம். ஒரு மரத்தை எடுத்துக்கணும். இதுதான் இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரங்கள் என்ன செய்யணும்? இப்ப தோட்டமா மாறணும். ஒரு மரம், ஒரே ஒரு மரம். இப்ப இங்க ஒரு மரம் இருக்கு. தாம்பரத்துல ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோமே. தாம்பரத்துல ஒரு மரம், பல்லாவரத்துல ஒரு மரம், செங்கல்பட்டுல ஒரு மரம், கும்மிடிப்பூண்டியில ஒரு மரம், பூந்தமல்லியில ஒரு மரம். இதை ஒருத்தன் பார்த்துட்டு இதெல்லாம் என் தோட்டம்னு யாராச்சும் சொல்லுவானா? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? மரம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தோட்டம்னா அந்த மரம் எப்படி இருக்கணும்? நெருங்கி இருக்கணும். நீங்க எல்லாம் இப்ப யாரு? மரம். நீங்க தான் மரம். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்க எல்லாம் இப்ப யாரா இருக்கணும்? நீங்க மரமா இருக்கீங்க. இந்த மரங்கள் என்ன செய்யணும்? தோட்டமா இருக்கணும். தோட்டமா இருக்கணும்னா இந்த மரங்கள்லாம் நெருங்கி இருக்கணும். நெருங்கி இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருக்கணும். சபையில் ஐக்கியமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கணும். அதுதான் நம்ம ஒரு தோட்டமா மாற முடியும். தனி மரமா இருந்துச்சுன்னா ஒரு காத்து அடிச்சா என்ன செய்யும்? சாஞ்சு போயிடும். அப்போ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரம். அப்போ நீங்க முதல் காரியம், நீங்க யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? மரம் போல இருந்து ஐக்கியமா இருக்கணும். மரங்கள் ஐக்கியமா இருக்கணும். இன்னைக்கு என்ன இப்ப பிரசங்கம் கேட்டீங்க இல்ல, இப்போ ஆலோசனைகள் கொடுக்குறேன் கேட்குறீங்க. கேட்டு முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் நீங்க எழுந்து வெளில போகும்போது என்ன பேசிட்டு போனோம்? நீ என்ன கேட்ட? உனக்கு என்ன இதுல பிரயோஜனமா இருந்துச்சு? உனக்கு என்ன இதுல விளங்குச்சு? நான் இந்த காரியத்தை பிரயோஜனப்படுத்திக்கிட்டேன், உனக்கு என்ன பிரயோஜனமா இருந்துச்சு? ஆமா, அவர் சொன்னது இந்த காரியம் எனக்கு விளங்கலை. என்ன விளங்கலை? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த காரியத்துல வளரணும். இதுதான் ஐக்கியம். மரங்கள் எப்படி இருக்கணும்? ஒருங்கிணைந்து ஐக்கியமா இருக்கணும். சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரும். ஐக்கியம் தான் மரங்களின் தோட்டமா மாறும். இப்ப மரத்துக்கு 2வது என்ன முக்கியம் தெரியுமா? மரத்துக்கு கிளை முக்கியம். ஏன் கிளை முக்கியம்? இப்ப ஒன்னா ஒரு மரங்கள் எல்லாமே இணைஞ்சு ஐக்கியமா இருக்குது. கிட்ட கிட்ட மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் ஒரு காத்தடிக்குதுன்னு வச்சுங்க, தோட்டமா இருக்கிற மரம் அவ்வளவு சீக்கிரம் சாயாது, நெருக்கமா இருக்கிறது. ஏன் சொல்லுங்க? அந்த மரத்தினுடைய கிளை மற்ற மரத்தை தாங்கி பிடிக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்ப நீங்க மரமா இருக்கிறது இணைந்து இருக்க, கிளையா இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சோர்ந்து போகாதபடி அவங்கள தைரியப்படுத்தணும், அவங்கள அரவணைக்கணும். இன்னொருத்தருக்கு நீங்க ஐக்கியமா இருக்கணும். இன்னொருத்தருடைய பாதுகாப்புக்கு நீங்க அனுகூலமா இருக்கணும். இதுல நம்ம வளரணும். புரியுதா நான் சொல்றது? நீங்க ஒரு கிளை போல இருந்து மற்றவங்க கொஞ்சம் சோர்ந்து போகும்போது நீ ஏன் சோர்ந்து போயிருக்க, ஏன் டல்லா இருக்கிற, என்ன விஷயம்? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறவங்களா இருக்கணும். இது கிளை. மரம் சாயாதபடிக்கு தாங்கி பிடிக்கும், கிளையாக இருக்கணும். முதல்ல மரமா இருக்கணும். அடுத்தது மரமெல்லாம் இணைந்து ஒன்றித்து இருக்கணும். 3வது மரத்தின் கிளைகளா நீங்க இருக்கணும். கிளையா இருந்தீங்கன்னா மற்றவங்க வீழ்ச்சி அடையாதபடிக்கு நீங்க பாதுகாக்கணும் அவங்களை. ஈவன் உங்களுடைய குடும்பத்தினர் கூட, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, சபையில உள்ளவங்க எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க தாங்குகிறவர்களாக, அரவணைப்பு உண்டு பண்றவங்களா இருக்கணும். அப்ப இதை ஆண்டவர் விரும்புறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்ப நீங்க மரத்தை போல மாறணும். மரத்தை போல மாறணும். மரம் இணைஞ்சிருந்தாதான் தோட்டமா மாறும். அதுதான் ஐக்கியம். மரத்துல கிளைகள் இருக்கணும். அப்ப மற்றவங்க கொஞ்சம் சோர்ந்து போறதை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்கள தைரியப்படுத்தணும், அவங்கள தேற்றணும். ஒரு சின்ன பையன், அதுல ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க திடீர்னு அவருக்கு வேலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவர் உடனே அந்த வேலை இப்படி ஆன உடனே ரொம்ப வேதனைப்பட்டு உட்கார்ந்து இருக்கும்போது யூகேஜி படிக்கிற பையன், சின்ன பையன்,
அவர் வாங்கி அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல இவன் அங்கிருந்து போய் கிராஸ் பண்ணிட்டு போய், ஏன்பா அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் இருக்காரு, கவலைப்படாத, முடிஞ்சு போச்சு. அவர் அந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சிட்டாராம். அவ்வளவு வருத்தத்தோட பார்த்துட்டு இருந்தவர் இந்த செய்தியை கேட்ட உடனே இவனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அவருக்கு டவுட். இவனுக்கு இது எப்படி தெரியும்? அவர் படிச்சு பார்க்கிறாரு, மேட்டர் அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு, சொல்லவும் இல்லை. அப்போ அந்த சின்ன பிள்ளை மூலம் கூட ஆண்டவர் பேசுவார். அப்போ உங்களை கொண்டு ஆண்டவர் பேச மாட்டாரா? இப்ப நம்ம ஆண்டவர் மேல கவனமா இருந்தாதான் பேசுவார். இந்த சபைக்கான விஷயத்தை கூட சின்ன பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் பேசுவார். இந்த சபையில கூட நல்ல கிருபை வரங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சபையில 1000 பேர் 10,000 பேர் வர்றாங்கிறது மகிழ்ச்சி இல்லை. வர்ற ஒரு விசுவாசியும் ஒரு 50 பேர் இருந்தாலும் நீங்க நல்ல வரங்கள் உடையவங்களா இருந்தீங்கன்னாலே உலகத்துக்கே இந்த சபை ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கிளைகளா இருக்கணும், மற்றவங்களை ஆறுதல் படுத்துற கிளை. 4வது, அந்த மரத்துக்கு அழகு என்னது? அவன் எப்படி இருப்பானா? இலை உதிராது இருக்கிற மரத்தை போய் இருப்பான். 4வது என்னது? இலை. இலை ரொம்ப முக்கியம். இலை இருந்தாதான் மரத்துக்கு அழகு. அழகு மட்டுமில்ல, அந்த மரத்தினுடைய நிழலுக்காக 4 பேர் வந்து ஆறுதல் அடைவாங்க. வெயில் பயங்கரமா இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம். என்ன மரம்? போஸ்ட் மரம். யாராச்சும் அப்படி போவாங்களா? போஸ்ட் மரத்துக்கு கீழே போய் யாராச்சும் நிழலுக்கு நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. அந்த மரத்துல இலை இருக்கணும். இலை இருந்துச்சுன்னா அந்த மரத்துல நிழல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் உள்ளுக்கு ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் யாருக்கு சொந்தம்? இடத்துக்காரங்களுக்கு மரம் சொந்தம். ஆனா மரம் கொஞ்சம் அப்படி வளைஞ்சு போயிருக்குது. நிழல் ரோட்ல அடிக்கும். அந்த நிழல் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் தெரியுமா? அப்ப இந்த சபையில இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாரும், பெரியவங்களா இருந்தாலும் எல்லாரும் நீங்க யாரா இருக்கணும்? சபையின் விசுவாசியா இருந்தாலும் பலருக்கு நீங்க நிழலா இருக்கணும், மற்றவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய சத்தியத்துல நீங்க வாழ்ந்தாதான் இலையுள்ள மரமா இருக்க முடியும். உங்க வாழ்க்கை இலையுள்ளதான் மாறணும். எத்தனை காரியம் சொன்னேன்? முதல்ல மரமா மாறணும். 2வது, மரமெல்லாம் ஒன்றித்து ஒரு இடத்துல வரணும், அப்பதான் தோட்டமா மாறும். 3வது, அந்த மரத்தின் கிளைகள் இருக்கணும், அப்பதான் மரம் சாயாதபடிக்கு மரங்கள் தாங்கி பிடிக்கப்படும். ஒன்று சாஞ்சாலும் இன்னொன்று அதை தாங்கி கொள்ளும். ஒருவருக்கொருவர் தேற்றுகிறவங்களா இருக்கணும். ஏதோ சபைக்கு வந்தோமா, சின்ன பிள்ளைங்க வந்தோமா, ஓடணுமா, அப்படி இருக்கக்கூடாது. 4 பேரை விசாரிக்கணும். இன்னைக்கு இவன் வரல, போன வாரம் அவன் வரல, அப்ப என்ன காரணம் விசாரிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க விசாரிக்கணும், பெரியவங்க விசாரிக்கணும். சபைக்கு ஒருத்தர் வரல விசாரிக்கணும். உங்க ஸ்டேஜில் உள்ளவங்க ஒருத்தர் வரல, என்ன காரணம், அவங்கள விசாரிக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும், அப்போ நமக்கு மேல அன்பா இருக்காங்க. நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறதுனால தான் சபையின் தரம் விளங்கும். அதே மாதிரிதான் சின்ன பிள்ளைங்களும். பெரியவங்களுக்கு தான் கிடையாது, பெரியவங்களுக்கு பெரிய காரியம், சின்னவங்களுக்கு சின்ன காரியம். நம்ம ஏதோ பிள்ளைங்க தானே உட்காந்துட்டு போகணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளைங்க, நாளைக்கு நீங்க தான் பெரிய ஆட்கள். இதுலயே நம்ம கற்றுக்கொண்டு வளர்ந்தாதான் தன் காலத்தில் தன் கனி தருகிறவர்களா மாற முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன முக்கியம்? லாஸ்ட் முக்கியம் என்ன சொன்னேன்? இலைகள் முக்கியம். இலை இருந்தாதான் மரத்துக்கு மதிப்பு. இலை தான் அநேகருக்கு களைப்பை நீக்கும், ஒரு ஆறுதலை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில இலைகளாக நீங்க மாறணும். அந்த இலை உதிராது இருக்கணுமானா நீர்க்கால்களின் ஓரமாய். இந்த நீருங்கிறது எதை குறிக்க தெரியுமா? மரம், அதுக்கு தண்ணீர். ஆனா தேவனுடைய சபையில இருக்கிற மரமாகிய உங்களுக்கு தண்ணீர் எது? யார் சரியா சொல்ல முடியும்? வேதம், வசனம். வசனம் தான் தண்ணீர். இந்த வசனமாகிய தண்ணீர் உங்க வாழ்க்கையில வந்தாதான் உங்க வாழ்க்கையின் மரம் வளரும். மரம் கிளை கொடுக்கும், மரம் இலை கொடுக்கும். இலை இருந்தாதான் மரத்துக்கு மதிப்பு. 4 பேர் நிழலுக்கு வந்து உட்காருவாங்க. அடுத்தது, இலை மட்டும் இருந்தா போதாது, நிழல்ல உட்கார்ந்துட்டு தான் போவாங்க. ஆனா மரத்துல என்ன வேணும்? கனி வேணும். கனி கொடுக்கறதா இருக்கணும். இந்த கனிங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய குணங்கள். மரம் கனி கொடுக்குது. மரம் வளர்ந்து
கொஞ்சம் வளர்ந்து செடியாக வரும்போது ஒரு ஆடு வந்து கடிக்கும். அப்புறம் அது அப்படியே கடந்து வளரும். மழை இல்லாத காலங்களில் காஞ்சி போகும். அப்புறம் மழை பனி பெய்கிற காலத்தில் கொஞ்சம் வளர்ந்து வரும். எவ்வளோ கஷ்டங்கள், ஆடு கடிச்சு மாடு கடிச்சு மனுஷன் மிதித்து தண்ணி இல்லாமல் வேதனையில் முளைக்கிற மரம் கடைசி கட்டம் ஏதோ வளர்ந்து கொஞ்சம் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சிங்களேன். எந்த மரமாவது அந்த கனியை நான் சாப்பிடணும்னு நினைக்குமா? முதல் கனியை நான் சாப்பிட்டுக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தில் நான் வளர்ந்தனேன்னு சொல்லி மரம் அதனுடைய கனியை தானே சாப்பிடுமா? அந்த முதல் கனியிலிருந்து கடைசி கனி வரை மற்றவங்களுக்கு தான் கனி கொடுக்கும். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? பிரயோஜனமாக இருக்கணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம யாரு? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக வாழணும், இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்துக்காக வாழணும். ஒருவேளை இப்போ பைபிள் ஒருத்தர் கொண்டு வரல, பாட்டு புஸ்தகம் ஒருத்தர் கொண்டு வரல, ஒருவேளை இப்போ நமக்கு இங்கே ஸ்க்ரீனில் ஓடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் பைபிள் இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னு வச்சிங்களேன், இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பைபிளை அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி படிக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் எழுதுறதுக்கு அவங்க பேனா இல்லையா, ஏன் எழுதாமல் இருக்கீங்க, பேனா இல்லையோ, இதான் நான் ஒரு பேனா வச்சுருக்கேன், ரெண்டு பேனா வச்சுக்கணும். இதுதான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது? பயன்படுறது, மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனப்படணும். அப்போ இலை மற்றவங்களுடைய களைப்பை நீக்கும், கனி மற்றவங்களுடைய பசியை தீர்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இதுதான்மா கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களால் எத்தனை பேர் பயன்படுறாங்க? இதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சபைக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இது தப்பான புத்தி. சபைக்கு வந்தால் உனக்கு வரங்கள் கிடைக்கும், சபைக்கு வந்தால் உனக்கு வல்லமை கிடைக்கும், சபைக்கு வந்தால் உனக்கு அபிஷேகம் கிடைக்கும், சபைக்கு வந்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும், சபைக்கு வந்தால் உனக்கு தெய்வீகம் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா மற்றவங்களுடைய ஆறுதலுக்காக. ஆயிரக்கணக்கான மக்கள் உங்க வாழ்க்கையை பார்த்து திருந்தணுங்கிறதுக்காக. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்றேன், சின்ன பிள்ளையில நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நான் அப்படிலாம் இருந்ததுனால தான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் திருத்தி கொள்ள முயற்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. திருத்தி கொண்டீங்கன்னா அப்ப நான் மற்றவங்களுக்கு யாரா இருக்கிறேன்? பிரயோஜனமா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன். அப்ப நீங்க அப்படிப்பட்டவங்கள மாறணும். இது வேணும் அது வேணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பணம் வேணும், நல்ல அதிக சம்பளம் உள்ள வேலையா கிடைக்கணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏற்ற சமயத்தில் அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அதெல்லாம் அவர் செய்கிற வேலை. அவருக்கு நீங்க செய்கிற வேலையை என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ வீடு கட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க, மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. திடீர்னு ஆண்டவர் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு கொடுத்து 2-3 மாடி வீடு கட்டுற அளவுக்கு உதவி செஞ்சிடறாரு. அப்போ அவருடைய வேலையை அவரால் செய்ய முடியும் சீக்கிரமா. இப்போ அதுக்காக வேண்டி 3 மாசத்துக்கு பைபிள் படிக்காம மூடி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, இப்போ இந்த 3 மாசத்துக்கு படிக்க வேண்டிய படிப்பை சேர்த்து உங்களால் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ தேவனிடத்துல போட்டி போடக்கூடாது, நம்ம செய்ய வேண்டியதை சரியா செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மரம் எப்படி இருக்கும்? மரத்துக்கு எத்தனை காரியம் சொன்னேன்? இதுதான் நீங்க கேட்டதா? மரத்துக்கு எத்தனை காரியங்களை சொன்னேன். இப்ப நீங்க மரமாக இருக்கணும், வசனம் அப்படிதான் சொல்லுது. இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்ப இந்த மரத்துல 5 காரியத்தை சொன்னேன். முதல் காரியம், ஆண்கள் பக்கம் சொல்லுங்க, ஒரு மரமா இருக்கணும். மரம் என்ன செய்யணும்? வளரணும், மரம் முன்னேறணும், மரம் மேன்மை அடையணும். இந்த செடிக்கு கீழே போய் பூந்துக்கும் நிழலுக்குன்னு எவனாச்சும் இப்படி குனிஞ்சுக்கிட்டு போய் பூருவானா? நிழலுக்கு வந்தா என்ன? மரம் வளரணும், வளர்ந்தாதான் மதிப்பு இல்லையா? 2வது, மரம் என்ன செய்யணும்? தோட்டமா மாறும், ஐக்கியப்படணும். ஒரு இடத்துல ஐக்கியப்படும். இப்போ இந்த இடத்துல வாலிபர்கள் ஐக்கியம், சின்ன பிள்ளைங்க ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் எதுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும். அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு அடுத்தது கிளைகளா இருக்கணும். இணைஞ்சிருக்கிற மரத்துல கிளைகள் வேணும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை தாங்கி பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவியை விசாரிக்கணும், கணவனை விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும், பெற்றோரை விசாரிக்கணும். ஏதாச்சும் ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா அந்த அப்பா சாப்பிடுன்னு சொல்லி அம்மாவோ அப்பாவோ கொடுத்தா உங்களுக்கு இருக்கான்னு கேட்கணும். இதுதான் எனக்கானு கேட்கக்கூடாது. புரியுதா? அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களுக்கு இருக்கா? நீங்க சாப்பிட்டீங்களா?
மற்றவங்க சாப்பிட்டாங்களா? அப்ப அதை விசாரிக்கணும். அப்ப அதுதான் ஒரு நம்ம யாரா இருக்கிறோம்? கிளையா இருக்கிறோம். அடுத்தது இலையா இருக்கணும். மற்றவங்களுடைய களைப்பை நீக்குகிறவர்களா இருக்கணும். மற்றவர்களுக்கு ஆறுதலை உண்டாக்குறவங்களா இருக்கணும். களைப்பை உண்டாக்குறவங்களா இருக்கக்கூடாது. களைப்பை போக்குகிறவர்களா இருக்கணும். இதுதான் நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு அடையாளம். இதுதான். இத்தனையும் எங்கிருந்து வருதுன்னா இந்த பைபிள்ல இருந்தா வருது. இந்த பைபிள்ல இருந்தா டெய்லி பைபிள் படிங்க. இந்த பைபிள் உங்களை அப்படிப்பட்டவங்களா மாற்றும். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? என்ன சொன்ன? இலைக்கு அடுத்தது கனி கொடுக்கணும். அப்ப கனி, இலை மேல வந்து ஆறுதலை கொடுக்கும், கனி உள்ளுக்கு பசியை ஆற்றும், மற்றவங்களுடைய திருப்திக்காக வாழும். இயேசு கிறிஸ்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஏன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக தானே சுற்றி திரிந்தாரு. நான் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எல்லாரும் என்ன நன்னா தான் பேசிப்பாங்கன்னு இவரே நினைச்சுக்கல. பார்த்தீங்களா? அவர் கேட்டார், என்னை யாருன்னு சொல்றாங்க. அப்ப மற்றவங்களுடைய திருப்தி அவர் நாடினார். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு திருப்தியா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு திருப்தியா இருக்கணும். பெற்றோருக்கு திருப்தியான பிள்ளைகளா இருக்கணும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, சபைக்கு, ஊழியக்காரருக்கு திருப்தியானவங்களா இருக்கணும். இந்த சபையில நான் விசுவாசியா இருக்கிறேன்னா என் ஊழியக்காரருக்கு நான் திருப்தி கொடுக்கிறவனா இருக்கணும். சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னால ஆறுதல் உண்டாகணும். அப்ப இதை தான் நம்ம விரும்பணும். இதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். மரம் வளர்ச்சி உள்ளதா இருக்கணும். மரம் தோட்டமா மாறி ஐக்கியமா இருக்கணும். மரம் இலைகள் கிளைகள் இருக்கணும். மரம் இலைகள் இருக்கணும். மரத்துக்கு கனிகள் இருக்கணும். இந்த 5 காரியமும் உங்களுக்குள்ள உருவாகும். இப்போ நீங்களா சொல்லுங்க, மரத்துல மரம் வளர்ச்சி அடையணும். மரம் 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 பிரைஸ் காட். இதெல்லாம் எதுக்கு? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். வசனம் அதுதான் சொல்லுது. நம்ம யாரா மாறணும்? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியத்தை நான் சொன்னேன். பிடிவாதம் மாறிச்சு. நான் யாரா இருக்கணுங்கிறத தீர்மானிச்சேன். அதுக்கேற்றபடி நான் செயல்பட்டு கொண்டு வந்தேன். கொஞ்சம் கூட மாறல. ஒரு நாள் கற்றுக்கிட்டேன், மறுநாள் மறந்துட்டேன். இல்லை, ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு சின்ன காயம் உங்களுக்கு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அந்த காயத்தின் தழும்பு சாகிற வரைக்கும் இருக்கும். உண்மைதானே? அதே மாதிரி ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம்னா கற்றுக்கொண்டது ஒரு காலமும் மாறக்கூடாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மனுஷனுக்கு சூடு இல்லை, மனுஷனுக்கு சொல்லு, மாட்டுக்கு தான் சூடு. சரியா? பைபிள்ல சொல்லி திருவள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. சரிதானா? புரியுதா? ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றோம்னா கற்றுக்கொண்ட காரியங்களின்படி அதுல நிக்கணும். அதுதான் அதுக்கு தகுந்தது. இப்படிலாம் நம்ம காரியங்களை சேகரிச்சு 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 நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு வளரும் போது நம்ம ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். அது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்னேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒரு மரம். மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னதுல இப்ப சொன்னது ஒரு மரமாக தேவன் என்ன வச்சிருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? வளரணும். மரத்துக்கு மகிழ்ச்சி வளர்ச்சி. சரியா? வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நல்ல விஷயத்துல வளரணும். படிப்பின் விஷயத்துல நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ எங்க அப்பா அம்மா ஒரு நாள் கூட புக் எடுத்து படின்னு எனக்கு சொன்னது கிடையாது. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் சொல்றேன். படுக்கையிலிருந்து வெளியில வரும்போது எனக்கு தலகாணிக்கு பக்கத்திலேயே ஸ்கூல் பாக்ஸ் வச்சிருப்பேன். உண்மையை சொல்றேன். எழுந்திருச்சு கொசுவலை விட்டு வெளியில வரும்போதே அந்த பெட்டியோடு தான் வெளில வருவேன். எடுத்து உட்காந்து படிப்பேன். முதல்ல பைபிளை படிப்பேன், பிறகு பாட புஸ்தகம் படிப்பேன். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நடத்துவாங்க. அப்பெல்லாம் 3 நாள் நடத்துவாங்க ஒரு பாடத்தை. இப்பெல்லாம் படம் பட்டம் மடம் மட்டம் ஒரே பாடம் முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ள பாடம் அந்த 3 நாள் நடத்துறதுக்குள்ள கேள்வி பதில், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அறிஞ்சொர் பொருள், இலக்கணம், எதிர்ச்சொல், கோடி செய்யணும், எல்லாத்தையுமே நோட்டில் எழுதி வச்சிருவேன். 2வது நாளே
3வது நாள் நடத்திட்டு வாத்தியார் சொல்லுவார், நாளைக்கு வரும்போது கேள்வி பதிலாம் எழுதிட்டு வாங்க பாரு. நான் சொல்லுவார், சார் எழுதிட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னொருத்த சொல்லி கேட்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை நம்ம முன்னாடியே செய்யறவங்களா மாறணும். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒருத்த பார்த்து குற்றம் சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கக்கூடாது. நம்ம மனுஷன், அது மட்டும் இல்ல, கடவுளுடைய பிள்ளைங்க. நம்ம செய்யற துர்க்காரியங்களோ அலட்சியங்களோ நிர்விசாரமோ யாரை பாதிக்கும் தெரியுமா? எடுத்தோன்னே கர்த்தரை தான் பாதிக்கும். உங்க பைபிள்ல தான் எழுதியிருக்காங்க, உங்க ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரா? அப்படிதானே கேட்பாங்க. நம்ம எல்லா விஷயத்திலும் சாட்சியா இருக்கணும். நம்மளை ஒருத்த குறை சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. 5 காரியங்களை மறந்துடாதீங்க. நீங்க யாரா இருக்கணும்? மரம் என்ன செய்யணும்? எதுக்கு? அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் வளர்ச்சி, அதுதான் முன்னேற்றம். குடும்ப விஷயங்கள்ல வளரணும், படிப்பு விஷயத்துல வளரணும், ஆவிக்குரிய விஷயத்துல வளரணும், ஜெப வாழ்க்கையில வளரணும். உன் வாழ்க்கையில எதுலேயுமே நீ குறைவா இருக்கக்கூடாது. வளர்ச்சி. 2வது, சத்தமா சொல்லுங்க பெண்கள், மரம் தோட்டமா மாறணும். இணைவு, ஐக்கியம், எல்லா காரியத்திலும் ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியமா இருந்துச்சுன்னா அந்த மரம் என்ன செய்யாது? சாயாது. மரத்துக்கு கிளைகள் இருக்கணும். கிளை இல்லாத மரமா இருக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. கிளைகள் இருந்தாதான் அது கீழே நிழலாகவும் இருக்கும், மற்ற மரங்களை தாங்கி பிடிக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏதோ என் குடும்பத்தில் நான் இருக்கிறேன், போறேன், வர்றேன், இருக்கிறேன், அதான் அவ்வளவுதான் அப்படிங்கிறது அது தனி மரம். ஒரு ஐக்கியம் இருக்கணும். நீங்க யாரு, உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு தெரியணும். நான் இந்த கல்யாணம் பண்ண இப்பவும் சரி, கல்யாணம் பண்றதுக்கு முதல் நாள் கூட எனக்கு 4 தங்கச்சிமார் உண்டு, பையன் நான் மட்டும்தான். எங்க வீட்டுக்கு விட்டு நான் வெளியில போனாலும், அம்மா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன், பெரிய பாப்பா போயிட்டு வரேன், சின்ன பாப்பா போயிட்டு வரேன், நடு பாப்பா போயிட்டு வரேன், இப்படி இது ஒரு பாட்டாவே போயிடுச்சு எனக்கு. எங்க போனாலும் சொல்லாம போக மாட்டேன். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். எங்க போனாலும் சொல்லாம போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எங்கேயோ போச்சு தெரியல, காணும். எங்க மாங்க பொண்ணை காணும், காலேஜுக்கு போனுச்சு, வந்திருக்குன்னாரா, இன்னும் வரல, எங்க போச்சுன்னு தெரியல. பிள்ளைங்க எங்க, பையன் எங்க தெரியல, எங்கே போனா வருவான். அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யறங்கிறது உன் வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்றேன், எனக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஆனா என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆனா எங்க வீட்டில் எனக்கு யாரு போன் பண்ணாலும் நான் பேசி முடிச்சுட்டு எங்க அப்பாட்ட கொடுக்குறேன் பேசுன்னு சொல்லுவேன், எங்க அம்மாட்ட கொடுக்குறேன் பேசுன்னு சொல்லுவேன். இன்னைய வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கிடையாது. என் ஃப்ரெண்டு 2 பேருக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நான் எப்படி நடந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அதை தாங்க சொல்ல வரேன். எட்டல்ல, இங்கே ஆவடியில தான். ஏன் சொல்றேன்னா, நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கிறத மறந்துடக்கூடாது. எவ்வளவுதான் பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சாலும், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும், பொம்பளை பிள்ளைன்னு சொல்றேன், நீ உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் விளங்கணும், ஆவிக்குரிய நிலை விளங்கணும். எந்த காரியத்துக்கும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறதற்கு ஏதுவா இருக்கும். எந்த விஷயத்தையும் ஷேரிங், அதுதான் நம்ம ஒரு கிளையா இருக்கிறதுக்கு ஏதுவாகும். 4வது, மரம். ஏன் முறைக்கிறீங்கல்ல? மரத்துல இலை இருக்கணும். அந்த இலை இருந்தாதான் மரம் தோட்டக்காரனுக்கு சொந்தமா இருக்கும். ஆனா நிழல் ரோட்ல போறவனுக்கெல்லாம் சொந்தம் தான். கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போவாங்க. 4 பேருக்கு இளைப்பாறுகிறவங்களா நீங்க இருங்க. மற்றவங்களுக்கு களைப்பை ஆற்றுகிறவங்களா இருக்கணும். இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய மரம் மற்றவங்களுக்கு, ரோட்ல போறவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அவங்களுக்கு உங்களுடைய நிழல் காணப்படணும். உங்க நிழல்ல அநேக பறவைகள் வந்து இளைப்பாறுகிற இடமாக, கூடு கட்டுகிறதாக காணப்படணும். அநேகரை வாழ வைக்கிறவங்களாக நீங்க இருக்கணும். இவன் தான் இப்படி செய்தான், இவளால தான் இந்த பிரச்சனை, ஒருத்தவங்களை பார்த்து சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு அது தூஷணம். அது கவனமா இருங்க. லாஸ்ட் 5வது, மரம் கனி கொடுக்கணும். மரம் கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும்.
நல்ல குணாதிசயங்கள் உள்ளவங்களா இருக்கணும். இப்படிதான் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை, அன்பு அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு அன்பு, நான் எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஒரு மாசம் முழுவதும் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். நான் அன்பா இருக்கணும், நான் அன்பா இருக்கணும், நான் அன்பா இருக்கணும். என் கோவப்பட மாட்டேன், அன்பா பேசுவேன், அன்பா சிரிப்பேன். மற்றவங்க சண்டைக்கே வந்தாலும் சரி நான் அன்பா இருப்பேன், அன்பா இருப்பேன். ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடும் போது எப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க பாருங்க, இதை செய்யக்கூடாது அது அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு நீங்க அன்பா இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். 25% உங்க லைஃப்ல அன்பின் சுபாவம் வந்துடும். உண்மைங்கிறீங்களா பொய்யுங்கிறீங்களா? உண்மை. அடுத்த மாசத்துல பொறுமையா இருக்கணும்னு ஒரு டைட்டில் கொண்டு வாங்க. இந்த மாசம் ஏப்ரல் மாசம் பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், கோவப்பட மாட்டேன், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும். அப்படியே இந்த 31 நாளைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சண்டை வரும், ரொம்ப வரும், உங்களை புரிஞ்சிக்காம பேசுவாங்க, தீர்மானம் எடுத்தாதான் ஏதாச்சும் ஒன்று வரும். ஆனா உங்க தீர்மானத்தை உடைச்சிடாம நீங்க இருந்த அந்த ஒரு மாசத்துல சைன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பொறுமைசாலியா மாறுவீங்க. புரியுதா நான் சொல்றது? அப்ப இயேசுவின் குணங்களை ஒண்ணு ஒண்ணா நம்ம வளர்த்து ட்ரை பண்ணும்போது இதுதான் கனிகள். அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். இதெல்லாம் படிக்கிறது தான் பைபிள். ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறது இல்லை. எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்றோங்கிறது விஷயம் இல்லை. வர வர ஒரு மாற்றம் இருக்கணும் நம்ம லைஃப்ல. மாற்றம் இல்லைன்னா எத்தனை வருஷம் வந்தால் பிரயோஜனம் கிடையாது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பழக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு சபையில பிரசங்கம் பண்ணோன்னே கிட்டத்தட்ட 6 மாசத்துல அந்த விசுவாசி சொன்ன பெரிய சாட்சி அந்த சபையே சொல்றாங்க, எங்க சபையாவே சேர்ந்து நான் உங்க தீர்மானம் எடுத்தோம். உண்மை, அடுத்தது தாழ்மை, அடுத்தது பரிசுத்தம், அடுத்தது பொறுமை, இப்படிலாம் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம் பாஸ்டர். நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னா. ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை அப்படியே கடைபிடிக்கணும். பிரசங்கியாருக்கு எவ்வளவு தெரியுதுன்னு அவருக்கு மார்க் போட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது. இது தப்பு. சரியா? இதுல இருந்து நான் என்ன திருந்தணும், இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை போதையா. இது ஒரு இரும்புன்னு வச்சுங்களேன். இந்த இரும்பு இது சுடுது, இது சுட்ட உடனே திடீர்னு அப்படியே பழுத்து போயிருக்கு. இந்த மைக் அப்படியே கொண்டாந்து என் கையில கொடுக்குறாங்க. இதை பிடிச்ச உடனே நான் என்ன செய்வேன்? சுடுது சுடுது, கை லைட்டா சுடுது, அம்மா அந்த மைக் கொஞ்சம் பிடிமா சுடு, அப்படியே சொல்லுவேன். நான் என்ன செய்வேன்? சுட்ட உடனே பொத்துரு போட்டுருவேன் கீழே, இல்லையா? அதே மாதிரி ஒரு காரியம் தப்புன்னா உடனே மாத்தணும். இல்லை நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறதுக்கு நீ பிளான் பண்ற, தப்பு. அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே மாத்தணும். அது தவறு. இப்ப இவ்வளவு நாளா நான் அந்த தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கனே, இவ்வளவு நாளா நான் துரோகத்தை பண்ணிருக்கனே, இவ்வளவு நாளா நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்ந்திருக்கிறேன், உடனே ஒண்ணு மாத்தணும். அப்பதான் ஆவியான ஒரு நிரப்பு வரும். இந்த 5 டைட்டில் மறந்துடாதீங்க. மரம், வளர்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி. பெரிய மரமா இருக்கு. இந்த மரத்தை இங்கேருந்து செங்கல்பட்டுல இருந்து பார்த்தா தெரியுது, அவ்வளோ உயரமான மரம். இதை பார்க்கறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஆள் வருவாங்க, அவ்வளோ உயரமா அப்படின்னு. அப்போ அது மகிழ்ச்சி, வளர்ச்சி தான் மகிழ்ச்சி. நம்பர் 2, மரம் தோட்டமா மாறணும், இணைஞ்சு வரணும், ஐக்கியப்படணும். எல்லா மரங்களும் இணைஞ்சு ஐக்கியமா இருக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சபை, பாஸ்டர், விசுவாசி, ஆண்கள், பெண்கள், சமுதாயத்தினர், உறவினர்கள், குடும்பத்தினர், எல்லா காரியங்களையும் ஒரு ஐக்கியம் வேணும். குடும்ப ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியம், சபையின் ஐக்கியம், வேலை ஸ்தலத்துல ஐக்கியம், பிள்ளைகள் ஐக்கியம், வாலிப பிள்ளைகள் ஐக்கியம், எல்லாத்துலயும் ஐக்கியத்தை விரும்பணும். எல்லாத்துலயும் பிச்சுக்கிட்டு தனியா போய் நிக்கணும்னு நினைக்க கூடாது. அது தேவனுடைய ஐக்கியம் கிடையாது. 2வது, 3வது, மரம் கிளைகள் இருக்கணும். கிளை எதுக்கு? மற்ற மரத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு, நம்மளுக்கும் பாதுகாப்பு. கிளை இருந்துச்சுன்னா நம்ம சாயும் போது இந்த கிளை அதில் போய் இடிக்கும் போது நம்முடைய மரம் வாழ்க்கை சாயாது. மற்ற மரம் சாயும் போது நம்முடைய மரம் கிளை அதை தாங்கி பிடிக்கும். இன்னொருத்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய வீழ்ச்சிக்கு நம்ம காரணமா இருக்க மாட்டோம். இன்னொருத்தர் நம்மளால வீழ்ந்துட மாட்டாங்க, நம்மளும் இடறிட மாட்டோம். இது கிளையா இருக்கணும். அடுத்தது, மரத்துல இலை இருக்கணும். இலை இருந்தாதான் அதை தேடி நிறைய பேர் வந்து ஆறுதல் அடைய, நிழலுக்கு, பாதுகாப்புக்கு வருவாங்க. ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, உங்க மைண்ட்ல நிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை.
அடுத்தது இலையா இருக்கணும். அப்ப இந்த இலை தான் குளிர்ச்சியை உண்டு பண்ணும். ஆண்டவர் கூட ஏதேன் தோட்டத்தில் பகலில் குளிர்ச்சியான நேரத்திலே தோட்டத்தில் உலாவுகிறதற்கு வந்தார். பகல்ல குளிர்ச்சியான நேரம் எப்படி வரும்? பகல்ல வெயில் நேரம். இப்ப பகல் குளிர்ச்சியா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? மரங்கள் இலைகளோடு கூட இருந்தால் தானே அங்கே குளிர்ச்சி வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இலைகள் இருக்கணும் குளிர்ச்சிக்காக. அப்பதான் மற்றவங்க உங்களுடைய ஆறுதலுக்கு தேடி வருவாங்க. பரவாயில்ல, இந்த அம்மாட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தா ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஐயோ அவட்ட போனா சண்டை வந்துடும் அப்படி ஒருத்தர் சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து ஒரு ஆறுதல் கிடைக்கும், இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படி உங்களை தேடி வரணும். நீங்க இலை உள்ளவங்களா இருக்கணும். அடுத்து கனி உள்ளவங்களா இருக்கணும். அந்த ஆறுதல் மேல மட்டும் இல்லை, அநேகருடைய தாகத்தை, அநேகருடைய வாஞ்சையை, அநேகருடைய பசியை, அநேகருடைய களைப்பை ஆற்றுவதற்கு உங்களுக்குள்ள நல்ல கனிகள், அதுதான் சுபாவங்கள். அந்த சுபாவம் இயேசு கிறிஸ்துவிட்டு தான் இருந்துச்சு. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப செடியாகிய இயேசுவில் இருக்கிற கனி கொடியாகிய உங்களிடத்துல இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மதிப்பு. இந்த 5 காரியத்தை நீங்க பின்பற்றுங்க. நான் சொன்ன சாட்சியும் கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை சரியாய் நேராக்குங்க. சபையிலும் சமுதாயத்திலும் சாட்சியா வாழுங்க. குடும்பத்தில் முன்மாதிரியா இருங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம். குடும்பத்தில் கத்துக்கிறத குடும்பத்தில் தான் கத்துக்க முடியும். சபையில கத்துக்கிறத சபையில கத்துக்க தான் முடியும். செயல்படுத்த வேண்டிய நீங்க செயல்படுத்த செய்யணும். எதை எங்க கத்துக்கொள்ளணுமோ கத்துக்கொள்ளணும். ஆனா எல்லாத்தையும் உள்ளடக்கினது சபை. சபை கூடி வருதலை விடாதீங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நாடுங்க. பிரதானமா நான் சொன்னது ஜெப குறிப்புகளை மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த சபையில ஒவ்வொரு வாரமும் நீங்க வரும்போது ஜெப குறிப்பு ஒருத்த ஒரு 7 ஜெப குறிப்பாவது பாஸ்டர்ட்ட கொடுக்கணும். என்னாச்சு? நடக்காதா? நடக்காதா? நடக்குமா? நடத்தினா நடக்கும். அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி முடிச்சிடறேன். எங்க சபையில இப்படி ஜெப குறிப்பு காரியத்தை சொன்னேன். 6th படிக்கிற ஒரு பிள்ளை ஒரு ஜெப குறிப்பு வாங்கிட்டு வந்துச்சு. அவங்க அம்மாவுடைய நகையை அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு அவளுடைய அம்மாவின் நகையை அவங்க தம்பி வாங்கி அடகு வச்சிருக்கிறார். அதை அவங்க திருப்பி கொடுக்க தாமதம். அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாம அந்த அம்மா கொடுத்துருக்கு. இன்னைக்கு அந்த நகை வீட்டுக்கு வரலன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிட்டு போயிருக்கிறான். இது உடனே என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா பயந்து போய் ரொம்ப வேதனையில் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பிள்ளை போய் இந்த ஜெப குறிப்பை கொடுத்துருக்கு. அம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா உனக்கு ஜெப குறிப்பு ஏதாச்சும் இருந்தால் எழுதி கொடுறேன்னு கேட்டா. எனக்கு என்ன எழுதுன்னு தெரில, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஜெபிக்கணும்னா சொல்லுமா, எழுதி கொடுமா, நான் அவட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அந்த அம்மா உடனே இந்த மேட்டரை எழுதி கொடுத்துருக்கு. எழுதி கொடுத்த உடனே இந்த பிள்ளை கொண்டு வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து கொடுத்துச்சு. கொண்டாந்து கொடுத்த உடனே அந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு டீம் எங்கள் சபையில் அப்படி வச்சிருக்கிறோம் ஜெப குறிப்புக்கு. அப்படி ஜெபம் பண்ண உடனே அடுத்த 2 வாரத்தில் அவன் 1 பவுன் வாங்கிட்டு போனவன் கொடுக்க தாமதமானதுனால 2 பவுன் நகையை கொண்டாந்து கொடுத்துட்டானான் அந்த அம்மா கையில். அந்த அம்மாவுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போக சொல்லியாச்சு. ஒரு 4-5 மாசமா அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. யாரால? 6வது படிக்கிற பிள்ளையால. நீ என்ன படிக்கிற? 9th. இது நம்மளால செய்ய முடியாதா? இதுக்கு ஒரு பெரிய சுவிசேஷம் வேணுமா? இதுக்கு ஒரு பெரிய புல்பிட்டு வச்சுக்கிட்டு நின்று பிரசங்கம் பண்ணாதான் ஊழியமா? இல்லை. தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனுக்காக வாழுங்க. தேவனுக்கு சாட்சியா வாழுங்க. ஒரு மரத்தை போல முன்னேறுங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் செழிப்பாய் இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.